السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الغر الميامين. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மாலை மக்ரிப் தொழுகை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே புனித ரமதான் மாதத்துடைய தலைப்பிரியை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது. அதனுடைய முடிவை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு தருகிறோம். இன்று நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்து கொண்டிருப்பதாலும் மேகமூட்டமாக இருப்பதாலும் எங்களுடைய உலமாக்கள் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய பிறைக்குழு உறுப்பினர்கள் இலங்கையின் பல பகுதியில் உள்ள உபகுழுக்களை தொடர்பு கொண்டு பல இடங்களிலும் விசாரித்திருக்கிறார்கள். சுமார் 22 இடங்களில் பிறை கண்ட தகவல் எதுவும் வரவில்லை. அதே போல் எங்களுடைய மேமன் சகோதரர்கள் மேமன் அசோசியேஷனால் நாட்டின் 12 இடங்களுக்கு அவங்களோட வாகனங்களை அனுப்பிக்கிறாங்க, ஒரு குழுக்களை அனுப்பிக்கிறாங்க. அந்த குழுக்களும் அவங்க கிண்ணியா, ஏராவூர் என்று பல இடங்கள், புத்தளம், சிலாபம் என்று பல இடங்களுக்கு அவங்க பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களும் பிறை கண்ட தகவல்களை எங்களுக்கு தரவில்லை. அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1446 ரமதான் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெறாமையினால் ஷாபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து 2025 3ஆம் மாதம் 1ஆம் திகதி சனிக்கிழமை மாலை மக்ரிபுடன் ரமதான் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1446 ரமதான் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு ஷாபான் பிறை 29ஆம் நாளாகிய 2025 பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் எனது தலைமையின் கீழ் நடைபெற்றது. இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்மியத் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் புனித லைலத்துல் கத்ர் இரவு ரமதான் 27ஆம் இரவாகிய 27ஆம் திகதி மார்ச் மாதம் 2025 வியாழன் மாலை வெள்ளி இரவு அனுஷ்டிக்கப்படும் என்றும் ஹிஜ்ரி 1446 ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் ரமதான் பிறை 29ஆவது நாளாகிய 2025 மார்ச் மாதம் 30ஆம் திகதி ஞாயிறு மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த புனித ரமதான் மாதம் நாளை மக்ரிபுக்கு எங்களுக்கு மலர காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான மாதம் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடந்த காலங்களில் தாம் செய்த பாவங்களை கழுவி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையிலேயே அல்லாஹுக்காக வேண்டி அதிகமான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு இது ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய நோக்கம் 2 நோக்கங்கள். ஒன்று, ஒரு மனிதனுடைய பாவம் என்பது இயல்பான விஷயம். அவனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் நடக்கும். ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்தில் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி பச்சாதாபப்பட்டு மனமுருகி அல்லாஹ்விடம் தௌபா செய்து அந்த பாவங்களிலிருந்து மீள வேண்டும். 27ஆம் அன்று பாவ மன்னிப்பு கேட்பது, ஷவ்வாலுடைய தலைப்பிறையிலிருந்து திரும்ப பாவத்தை ஆரம்பிக்க போகிறோம் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட மாட்டார். தௌபாவுடைய முக்கியமான நிபந்தனையே அவர்கள் மீண்டும் இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டோம் என்ற
மன உறுதியை எடுக்க வேண்டும். அப்போ முதலாவது மக்ஃபிரத். ரெண்டாவது நோக்கம் என்னன்னு சொன்னால், ரமதானுடைய முக்கியமான நோக்கம் இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய ஐப்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனோ இச்சையை கட்டுப்படுத்தி நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக நாம் இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். இது எங்களுடைய இறுதி ரமதான் என்று நினைச்சோம். ஒவ்வொரு மனிதரும் நினைக்க வேண்டும், இது என்னுடைய கடைசி ரமதான். இந்த ரமதான் முடியும் வர காட்டியும் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்ற எண்ணத்தோடு அவர் இருக்க வேண்டும். அடுத்த ரமதான் வர காட்டி நான் ஹயாத்தோடு இருப்பேனா என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் முழு மூச்சாக அமலில் ஈடுபடணும். அடுத்ததாக இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பும் எங்களுடைய குர்ஆனும் எங்களுக்காக வேண்டிய கபரிலே பரிந்துரை செய்கிறது. கபருடைய அலாம்பிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறது. அடுத்த இது சதகாவுடைய மாதம், ஷஹருல் முவாசாத், அதாவது ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய மாதம். எனவே நாங்கள் சதகாக்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் சதகால அதிகம் விருப்பம் உள்ளவர்கள். அந்த சதகாவை கொண்டுதான் இந்த நாட்டிலே நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தோம். அத்தனை பிரச்சனைகளும் மழை போல் வந்த பிரச்சனைகள் பனி போல் ஆகுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது எங்களுடைய மக்களுடைய அந்த சதகாவும் எங்களுடைய துஆக்களும் தான். அதே போல் இந்த ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு முக்கியமான அமல்களை நாங்கள் செய்யும் பொழுதும் எங்களுடைய துஆக்களில் எங்களுடைய சகல முஸ்லிம்களையும், அதாவது உலக முஸ்லிம்களையும் இந்த நாட்டு முஸ்லிம்களையும் இந்த நாட்டு சகல மொழியையும் பேசக்கூடிய மாற்று சகோதரர்களையும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக விசேடமாக நாங்கள் பலஸ்தீனில் உள்ள, சிரியாவில் உள்ள, லெபனானில் உள்ள, யமனில் உள்ள, ஈராக்கில் உள்ள முஸ்லீம்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத கொடுமைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எனவே தொடர்ந்தும் அவர்கள் நிம்மதியாக இந்த நோன்பை கழிக்க வேண்டும், நிம்மதியாக அவர்கள் வாழ வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எனவே இந்த மாதத்தை நாங்கள் அழகான முறையிலே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விசேடமாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தான் எங்களுடைய மொபைல் ஃபோன். இன்றைக்கு சோசியல் மீடியா அதிகமான புழக்கத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு அதிகமான நேரங்கள் சிறிய குழந்தைகள், நடுத்தர வயதுடையவர்கள், அதே போல் வயசில் மூத்தவர்கள், நாளைக்கு கபருக்கு போகிற வயசில் உள்ளவர்களும் கூட அதிகமாக ஃபோனில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு சமூக சீர்திருத்தத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எங்களுடைய கைத்தொலைபேசிகள். எனவே அதுக்கு நாங்கள் ஒரு ஓய்வை கொடுத்து கொண்டு எங்களுடைய அதிகமான நேரங்களை நாங்கள் இபாதத்துகளில், குர்ஆன் திலாவத்தில் நாங்கள் செலவழிக்கணும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்துடைய பகல்களிலே அழகான முறையில் நோன்பு நோற்று இரவு நேரங்களை நாங்கள் நல்ல முறையில் இரவு வணக்கத்துக்காக வேண்டி, கியாமு ரமதானுக்காக வேண்டி, கியாமுல் லைலுக்காக வேண்டி எங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن وصائر الخيرات مع الصحة والعافية والراحة يا أرحم الراحمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين وجعلنا من فتنة هذه الدنيا الصالمين. واغفر اللهم لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்லமல்களை பற்றி தெளிவாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தலைவர் அவர்களும் அதேபோல் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் அவர்களும் தெளிவாக தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே இந்த புனித ரமலான் மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்ய காத்திருக்கும் நாம் சில விடயங்களை பற்றியும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது மார்க்க கடமைகளில் ஈடுபடும் போது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைவரும் குறிப்பிட்டது போல அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஏனைய இனத்தவர்களுக்கு, குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் சிறுபான்மையினராக ஏனைய மக்களுடன் இணைந்து வாழ்கின்றோம். ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மார்க்க கடமைகளை மேற்கொள்ளும் போது ஏனைய இனத்தவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில், குறிப்பாக காலை மற்றும் இரவு வணக்கங்களின் போது நாம் மிகவும் பணிவாக ஏனையவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த மார்க்க கடமைகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் அவதானிக்கக்கூடிய ஒன்று தான் இரவு நேர வணக்கங்களின் போது இளைஞர்கள் பாதையோரங்களில் கூடி கதைத்து கொண்டிருப்பது, அதேபோல் பிரதான பாதைகளை பயன்படுத்தி விளையாட்டுகளில் ஈடுபடுவது இரவு நேரங்களில். இவற்றை நாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நடவடிக்கையின் போதுதான் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது கடந்த காலங்களில் நான் இதனை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். சில பிரச்சனைகள் தொடர்பாக எமது திணைக்களத்துக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றது. ஆகவே இவற்றை தவிர்த்து இளைஞர்கள் அதேபோல் அனைவரும் நாம் எமது மார்க்க கடமைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் காலை மற்றும் இரவு நேர வணக்கங்களின் போது ஒலிபெருக்கியலை பள்ளி வாயிலில் பாய்ப்பது, இதன் போதும் அதாவது அந்த காலம் அந்த நேரங்கள் அமைதியான நாட்டில் அமைதி நிலவக்கூடிய காலம். அந்த நேரங்களில் ஒலிபெருக்கியலை எமக்கு தேவைக்கேற்ப நாம் பாய்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஒலிபெருக்கிய சத்தத்தை கூட்டாமல் அதிகரிக்காமல் பள்ளிவாயில் தேவைக்கேற்றவாறு பாவித்து கொண்டு நாம் ஏனைய இனங்களுடன் நல்லுறவை பேணிக்கொண்டு இந்த கடமைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இது தொடர்பாக நாம் எல்லா பள்ளி வாயில்களுக்கும் எழுத்து மூலமாகவும் அறிவித்திருக்கின்றோம். இது தொடர்பாக பள்ளி வாயில்கள் மூலமாக அனைவருக்கும் தெளிவுபடுத்தி இந்த ரமலான் மாதத்தை மிகவும் கண்ணியமான முறையில் ஏனைய இனத்தவர்களுடனும் ஒன்றிணைந்து அவர்களின் நல்லுறவை பேணும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் இந்த வரக்கூடிய ரமலான்ல குர்ஆன் ஓதப்படுவது போல வேற எந்த ஒரு விடயமும் ஓதப்படுவதில்லை. அது உலகளாவிய ரீதியில் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதிலும் எங்களுடைய நாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் உள்ள மஸ்ஜிதுகள் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகையில் பூர்த்தியான குர்ஆனை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய மாளிகைகள். இதில் ஹிதுமத் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், முஅத்தின்களாக இருக்கலாம், அதுக்கு நலன் விரும்பிகளாக இருக்கலாம். எல்லோரும் கைகோர்த்து 4 விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்றாவது, இந்த மஸ்ஜிதினூடாக மக்களை நல்ல வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். 2வது, உலமாக்கள் மார்க்க விஷயங்களை கற்பிக்க வேண்டும். 3வதாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்துவதற்காக எல்லா வகையான ஏற்பாடுகளும் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். 4வது, மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், இந்த கிராண்ட் மாஸ்கை சேர்ந்த நிர்வாகிகள், பைத்துல் ஜகாத் போன்றவர்கள் இந்த மஹல்லாவுக்காக வேண்டி பல முயற்சிகள் செய்து ஜகாத்தை ஒன்று திரட்டி அது பல லட்சக்கணக்கான ரூபாக்களை மக்களுக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். இதுபோல இலங்கையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் இந்த மேலான பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிக பிரதானமாக இருக்கும்.
ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல 2 விஷயம் ஆக முக்கியமானது. ஒன்னாவது, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. ஒன்று, ஈமானும் நன்மையை நாடியவர்களாகவும் இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும். 2வது, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ரமதான் சம்பந்தப்பட்ட மசாயில்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜமியத்துல் உலமா திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும், காலையிலிருந்து மாலை வரைக்கும் உலமாக்கள் அமர்த்தப்பட்டு ஜகாத், இன்னும் ரமதான், இன்னும் முக்கியமான மசாயில்களை கேட்பதற்கான ஹாட்லைன் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கும். அதில் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வருடங்களில் 2000க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அதில் கேள்விகள் கேட்கிறார்கள், தெளிவுகள் பெறுகிறார்கள். இதில் நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். மார்க்க விஷயங்களை மிக தெளிவாக அழகாக புரிந்து செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கும். அத்தோடு கண்ணியமானவர்களே, இன்று ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நடந்த ஜும்மாவிலும் நான் 2 முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறேன். அதை இந்த நாட்டு மக்களுக்கும் இதை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். குர்ஆனுடைய 4 சூறாக்கள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், சூரத்துல் கௌசர்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய மகத்துவம், சூரத்துல் அஸ்ர்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டு முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில், ஈமானுடன், அதே நேரத்தில் நல்லமல்களுடன், நலவை போதித்து உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை தவிர அல்லாஹ் சொல்கிறார். அதே நேரத்தில் சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 அடிப்படையில் தயாரித்தார்கள். ஈமானுடைய உறுதி, அமல்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம், அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கலுடைய சீர்மை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய முன்மாதிரி, நல்ல அஹ்லாக் பண்புள்ளவர்களாக தயாரித்தார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஹதரத் அவர்கள் சொன்னது போல தௌபா இஸ்திக்ஃபாரோட இந்த 5 விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஈமான உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுடைய அமல்களை இஹ்லாசுடன் இல்முடன் செய்ய வேண்டும். நாம் குடுக்கல் வாங்கல்ல யாருக்கும் ஏதும் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை நிரப்பமாக்கி கொள்ள வேண்டும். அதில் கடன்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியாக வாழும் பொழுது குழந்தைகளுக்கும் நல்லதுகளை செய்து இந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நல்ல அஹ்லாக் ஆக முக்கியமானது. எல்லோருக்கும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். நாட்டில் பாதைகளில் நாங்கள் விளையாடுறது, இரவு சஹருடைய நேரங்களில் அந்நிய மக்களுக்கு நோவினை அமைக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வது, இதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு எங்களுடைய அமல்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அதை அமைத்துக் கொள்வதுதான் எமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே ஒரு சிறந்த சமூகமாக பிற சமூகங்களும் எங்களை கொண்டு புரோஷனம் அடையக்கூடிய விதத்தில் ஈடுபடுவதோடு 2 விஷயத்தில் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இவ்வளவு காலமாக நீ என்னை ஒரு முஸ்லிமாக வாழ வைத்து இந்த நாட்டில் இப்படியான சிறப்பான ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமையுடன் சகவாழ்வுடன் இந்த பயணம் பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறதோட இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தி கொண்டு ரஹ்மத்தை பெற்றவர்களாக, மக்ஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக விடுதலை பெற்ற ஒரு சமூகமாக இந்த ரமதான் ஆகிக்கொள்ள ஒவ்வொருவரை மன்னித்து விட்டு கொடுத்து, ஆக கஷ்டமான ஒன்றுதான் எனக்கு தவறு செய்த, எனக்கு அநியாயம் செய்த ஒருவரை மன்னிக்கிறது. வாஃபு அம்மன் தலமக் அஹ்சின் மஸ் அஸா இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும், அநியாயம் செய்தவரை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த ஒரு மொத்தான ஒரு வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் ஒன்றுபட்ட சமூகமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை, நபியுடைய அந்த மார்க்கத்தை, இந்த தீனை நல்லடியார்களுடைய வழியின் பிரகாரம் முன்னோர்கள், சாலிஹான மக்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள், நேசர்கள் எந்த வழியை பின்பற்றி இந்த நாட்டையும் உம்மத்தை வழிநடத்தி இருக்கிறார்களோ
அதன் அடிப்படையில் செய்யுமாறு குறிப்பாக 10,000 உலமாக்கள் கொண்ட ஜமியத் உலமாவுடைய இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு எல்லா உலமாக்களையும் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். மஸ்ஜிதுகளை ஒற்றுமையையும் சகவாழ்வையும் இந்த சொல்லப்பட்ட மஸ்ஜிதுகளுடைய விஷயங்களை மக்களுக்கு வழிகாட்டி ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.